தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூவில இருந்தோ இல்ல ஒரு ஆல்பம் சாங்கோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறது கிடையாது. இது ஒரு சாங் தான், பட் இருந்தாலுமே இது யாரோட சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு சாங். சோ அவரோட ஒரு TVK கேம்பெயின் சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுதான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்க போறோம். அண்ட் இட்ஸ் ஒன்லி ஃபார் தளபதி. இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் இன்டென்ஷனோ அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் தளபதி பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு எங்களுக்கு வந்து எவ்வளவு தளபதியை பிடிக்கும் அப்படின்னு. அண்ட் இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாம் ஒன்னொன்னுமே பயங்கரமா நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். அந்த சேனலோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட மூவி வச்சு தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணோம். இது அப்படியே கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே சொல்ற மாதிரி தான் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கனெக்டடா இருக்கிற தளபதி நம்ம சேனலுக்கு. ஸோ அது சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம நிறைய தளபதியோட வீடியோஸ்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆன்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அங்க போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இருக்கும். அண்ட் டிலே பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கோவையா செம கிளாரிட்டியா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இடையில விசில். வாவ். ஓ தலபதி வாய்ஸ். ஓ விஜய் வாய்ஸ். வாவ் வாவ். வாவ் செம. வாவ் வாவ். ஏய் செம இருக்குல. இது வந்து எல்லாம் யா ஆக்சுவலி இந்த மாதிரி நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். பயங்கரமா இருக்குல்ல. வாவ். இவங்களுக்கு ஒரு பயங்கரமான மொமெண்டா இருக்கும். ஆமா ஆமா. அடேங்கப்பா. யா சீரியஸ் செமையா இருக்கிறது. வாவ். Oh.
செம்மையா இருக்கு மியூசிக். யா காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் வாவ் ஓ வா வா போடு. மக்களுக்கு குடையாகுது. தளபதி வாய்ஸ். யா யா விழி தூங்காதுடா, இந்த வெள்ளை பின் பார்க்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திங்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீ வாவ் ஓடு தாறு மாறு. கொஞ்சம் நவந்தானா, இங்க எட்டு கோடி பேரு. நரல போது ஸ்டேட், எங்க விசில் சத்தம் கேட்டு. நல்லா வந்தா பாட, நீ விசில் கடி ஓட்டு. வாவ் செமையா இருக்கு. அடி 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 அடி, புலியடிக்க வராதே, புலியடிக்க வராதே, நடவடிக்க வராதே, நகர 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 நகர, புலிவெடிக்க வராதே, பிடித்தொடுக்க வராதே, மக்களை வெல்ல வச்சாதான் பவர் 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 பவர். கருப்படுத்து வச்சோமே, கருப்படுத்து வச்சோமே, அடக்குமுறை அடியாகும், விரல் 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 விரல், மீண்டும் மீண்டும் ஏமாத்தும், அரசியல்ல நீ மாத்தும், வாய்ப்பு வந்தா நீ போடு. விசில் விசில் விசில். வாவ் யாரு நான் தன்னந்தனியாளு, நீ ஏழை நம்ம பாரு. கொஞ்சம் நவந்தானா, இங்க எட்டு கோடி பேரு. நரல போது ஸ்டேட், எங்க விசில் சத்தம் கேட்டு. வங்க பாட, நீ விசில் கடி ஓட்டு. சூப்பர் சூப்பர். மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சு, ஒரு வரலாறை எழுது. வாவ் நான் வர செம. விசில் அடிக்க ரெடியா? ரெடியே. வாவ் சூப்பர். Okay. சீரியஸ்லா செம்ம கூஸ்பம்ஸா இருந்துச்சு த்ரூ அவுட்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜனநாயகன் மூவி வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ரொம்ப ஆவலா ஒரு டிசப்பாயின்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிசப்பாயின்ட்மென்ட் அந்த ஹைப்பே ஃபுல்லாவே போயிடுச்சு இப்போ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா படம் வருதா அப்படி வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு தள்ளிட்டாங்க நம்மளையே. பட் ஆனா படம் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த ஒரு பொலிட்டிக்கல் களம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. Yeah. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் எடுத்தாலும் சரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து மூவியை விட எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கு. Yeah, So, yeah. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு என்னென்ன பேசுறாங்க, அவங்க இங்க என்னென்ன மக்களுக்கான சலுகைகள் கொடுக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்கிறப்போ நல்லா இருக்கு. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து முன்னெல்லாம் சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு டிபேட்ஸ் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம் நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா. இதாகுது. அண்ட் இந்த சாங் பத்தி பேசணும்னா சீரியஸா செம்மையா இருக்கு. மேசிவா எனக்கு வந்து அப்படியே கூஸ்பம்ஸா இருந்துச்சு தளபதியோட வாய்ஸ் கேட்கறப்பலாம். Yeah. அண்ட் பாட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா அதை வந்து என்ன சொல்றது அதை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பயங்கர பீட்டா இருந்த அந்த லிரிக்ஸ் எல்லாமா இருக்கட்டும், அப்புறம் இடையில வந்து தளபதியோட வாய்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் வந்துச்சு பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி பண்ணிருச்சு அந்த ஒரு இது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து சூப்பரா இது வந்து கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி கண்டிப்பா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கத்தோட இருக்கிற மக்களோட வாய்ஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சாங்கோட ஸ்டார்டிங் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா அப்படியே போய் அப்படியே வந்து அதுக்கப்புறம் தளபதியோட வாய்ஸ் வந்துச்சு. அது சீரியஸா அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து அவர் பாடுவாரா, உண்மையில அவர் பாடினாரா, அவர் வாய்ஸை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அவர் வாய்ஸ் வரதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குனு இடையில வந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்டா இருந்துச்சு. அண்ட் சந்தியா சொன்ன மாதிரி அந்த ஃபீமேல் வாய்ஸ் அந்த லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை கண்டிப்பா உண்டாக்குச்சு. ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஓவராலா வந்து
டிவிகேக்கு உண்மையிலேயே ஒரு கேம்பெயினுக்கான பெஸ்ட் சாங். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் சென்டிமெண்டலான சாங்கா எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப மூவில எல்லாம் இந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட்ல வந்து இந்த மாதிரி சாங்ஸ் வரப்போ நமக்கு ஒரு அந்த கனெக்ட் ஆகும்ல, அந்த எமோஷன் வந்து எனக்கு இந்த சாங்ல வந்து பயங்கரமா தெரிஞ்சு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் சாங்ல, அதாவது அந்த ஒரு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒன்னொன்னும் காமிச்சிருந்தாங்க. சீரியஸா மேசிவா இருந்துச்சு. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மாநாட்டுல நடந்த ஒவ்வொரு கிளிப்ஸ் போட்டது, தளபதி பேசினது, சிரிச்சது, ஒவ்வொரு இதுவுமே போட்டது வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இது வந்து இன்னொரு ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு ஃப்ரேம் எப்படின்னா, மக்களோட என்ன சொல்றது, ஆறு மாதிரி அவ்வளோ க்ரௌடடா இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு, நதி ஓடிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நதி ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது பாக்குறதுக்கு சீரியஸா நல்லா இருந்தது. நான் டக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஆறு ஓடுது, இந்த நதி ஓடுது, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நதி ஓடுது அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரேம் பாக்குறதுக்கு. ஓவராலா சாங் வந்து டெஃபினட்டா சரியான ஒரு தரமான ஒரு சாங் இருக்கு. கரெக்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டரான சாங் எனக்கு தெரிஞ்சு யாருமே நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் சாங்ங்கிறப்போ எல்லா சாங்ஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இவர் ஆல்ரெடி அந்த ஆர்ட் ஃபார்ம்லயே ஃபுல்லா 30 years டிராவல் பண்ணி வந்திருக்காரு. சோ அவரோட சாங்ஸ் வந்து பயங்கரமாவே அவர் யூஸ் பண்ணிருக்காரு. இது வந்து ஸ்மார்ட்டான மூவ் தான் சொல்றேன். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ல இருந்து வராங்க, அதுவும் ப்ரொஃபஷனல் ஒரு மீடியா, ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து வரும்போது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வராதுன்னு சொல்லாம அதை பாசிட்டிவா எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனியும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். சோ அது மாதிரி கொண்டு போய் கரெக்டா பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிற போது சீரியஸா செம்ம இன்டெலிஜென்ட்டான ஒரு பிளான். அண்ட் பார்க்கலாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இனி வந்து நம்மளுக்கு ஃபியூ டேஸ், ஒரு 20 நாட்களுக்கு மேல நம்மளுக்கு இருக்கு, 20+ days இருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருப்பீங்கன்றோ அதே அளவுக்கு நாங்களும் ஆர்வமா இருக்கோம். அண்ட் இந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷன்ஸும் எங்களுக்கு பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு தடவை கூட நம்ம கேட்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இது கேட்டுட்டே இருக்கலாம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்க விஜய் அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டில் அது வந்து ஒரு செம்மையான ஒரு வைப் கொடுக்கும். ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எமோஷன் அதான் ரொம்ப கனெக்டடா இருக்கு இந்த சாங். அந்த உங்க விஜய் சாங் எல்லாம் இப்போ சும்மா நமக்கு கேம்பெயின் ஏதாவது தளபதி விஜயோடது வருது அப்படின்னாலே அந்த சாங் பிளே பண்ணுவாங்க. அதை பிளே பண்றப்போ நான் அதை மிஸ் பண்ணாம அந்த சாங் முடியிற வரைக்கும் அவங்க என்னென்ன கிளிப்பிங்ஸ் காட்டுவாங்களோ அது ஃபுல்லா பார்ப்பேன். அது நல்லா இருக்கும் அந்த இது பார்க்கறக்கு. இந்த சாங் வேற லெவல்ல இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கறக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர்த்த பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க ஓட் போடுங்க. நம்ம யாரும் இவங்களுக்கு தான் பண்ணணும் அவங்களுக்கு தான் பண்ணணும் நம்ம எதுவும் சொல்ல போறது கிடையாது. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் போடுங்க. பட் ஓட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துட்டு இருந்தது, என்னெல்லாம் ஆச்சு, அதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் தேவை. அது நல்ல மாற்றமா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்களே ஒரு நல்ல மாற்றம் கொடுக்குறாங்கனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு பாக்குறப்ப எனக்கு அப்படியே அந்த எலெக்ஷன் கேம்பெயின்குள்ள போய் நம்ம ஓட்டெல்லாம் பண்ணிட்டு வந்த அந்த ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. நான் அந்த பாட்டு பார்க்கவே இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் மறந்துட்டேன். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணது அதெல்லாம் நிறைய ரீல்ஸ்ல நம்ம பார்த்தோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் வந்து இதுக்காகவே புக் பண்ணி வரேன்னா அது வந்து ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் நான் இங்க இருந்து கிளம்புறேன், நிறைய பேர் மலேசியால இருந்து கிளம்புறேன், இதுல இருந்து ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணி ஓவராலா பாக்குறப்போ சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே டிவிகே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. பட் ஆனா அது வந்து அந்த பட்டன் பிரஸ் பண்றதுல எல்லாமே இருக்கு. ஸோ அது நீங்க கண்டிப்பா பார்த்து பண்றீங்க. உங்க கையில இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது அட்டன் படுதோ அதுக்கு நீங்க பண்ணுங்க. அண்ட் எல்லா பார்ட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க சைட்ல இருந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். பார்க்கலாம், நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். இந்த 20 நாட்கள் எப்படி போக போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தளபதினால எல்லாத்துக்குமே இந்த பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு வந்து பொலிட்டிக்கல் பிடிக்கும், நிறைய விஷயம் பேசுவேன். எங்க அப்பா கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குவாதம்லாம் வந்து நாங்க டே நைட் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். பட் இப்போ என்னன்னா எல்லாருமே அதை பத்தி பேசணும். சந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா
பெருசா இருக்க மாட்டா போய் தூங்கிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது பேசும்போது. பட் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவளும் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயத்த சொல்றா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்னால வந்து ஒரு பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுவே பெரிய விக்டரி ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ஒரு சேஞ்ச் ஆல்ரெடி நடந்திருக்கு. பார்க்கலாம், லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் உங்களை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மே 4ஆம் தேதி இல்ல ரிசல்ட், 23 ஓட்டு அண்ட் மே 4ஆம் தேதி ரிசல்ட். மே 4ஆம் தேதிக்காக வெயிட்டிங். பார்க்கலாம், லெட்ஸ் சி. And thank you so much for the love and support. அது எப்பவுமே நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். Thank you. Bye bye.